அம்மா கிட்டையாவது இல்ல அப்பா கிட்டையாவது யாராவது ஒருத்தர்கிட்ட இவனை மாட்டி விட்டுறணும். அப்படின்னா தான் இவன் அடங்குவான். பொண்டாட்டி கேக்குதோ உனக்கு? பொண்டாட்டி இரு வச்சுக்கிறேன். நீங்க புருஷர், அவங்க பொண்டாட்டியா? வச்சுக்கிறேன்டி, இன்னைக்கு வச்சுக்கிறேன். வந்துட்டா காலையா கழுவுற? கழுவு நல்ல கழுவு. இன்னைக்கு உனக்கு சேர்த்து வச்ச ஆப்பு இருக்கு. என்ன முட்டைக்கோஸ் மூஞ்சி இன்னைக்கு முன்னால நிக்குது? என்ன சிரிக்கிறா? இவ சிரிப்பே சரியில்லையே. டே அண்ணா, கம் ஹியர். என்னவா இருக்கும்? இங்க வர முடியுமா முடியாதா? முடியாதுடி. என்ன பண்ணுவ? ஓஹோ அப்படியா? அப்படித்தான். என்ன பண்ணுவ? உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கத அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லி கொடுத்துருவேன். பொண்டாட்டியா? இதப்ப இருந்து பொண்டாட்டி வாங்க கூட காசு இல்லாம இருக்கேன். பொண்டாட்டி அதுவும் எனக்கு. போகல போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. படிக்கிற வேலை உனக்கு எதுவும் இல்ல. அண்ணா இதை என்ன நம்ப சொல்ற? நிஜமாதாம்ல, எனக்கு என்ன பொண்டாட்டி இருக்கு? எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி பொண்டாட்டி வருவா? அதான் கல்யாணமே ஆகாம பொண்டாட்டி ரெடி பண்ணிட்டேல. நம்ம பொண்டாட்டி ரெடி பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. யாராவது கிட்ட சிரிச்சிருவாங்கப்ல, போங்கிட்டு. உண்மைய சொல்லிரு. அதெல்லாம் இல்ல, ஓ மேல சத்தியமா. என் மேல சத்தியம். உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுற. ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற? கனவதும் கண்டிருப்பியோ எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி? அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுற ஆளு நான் தான். டேய் நடிக்காதடா டேய். எனக்கு பொண்டாட்டி இருக்குன்னு யார் சொன்னது? உன் பொண்டாட்டி தான். எனக்கு பொண்டாட்டி இருக்குன்னு எனக்கே தெரியாது. இதுல என் பொண்டாட்டி வந்து இவகிட்ட சொன்னாலா அவ என் பொண்டாட்டின்னு? சரி, என் பொண்டாட்டின்னு உன்கிட்ட யார் சொன்னது? உன் பொண்டாட்டி தான். முறைக்காதடா, நிஜமா தான் சொன்னேன். ஏய் அது தாண்டி என் பொண்டாட்டின்னு உன்கிட்ட யார் வந்து சொன்னது? அதான் உன் பொண்டாட்டி. சரியான வயிறு பசியில இருக்கேன். எனக்கு கடுப்பேத்தாத, உன்னை தூக்கி அப்படியே சாப்பிட்டு போயிருவேன். என் பொண்டாட்டின்னு எந்த லூஸ் எல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லிச்சு? யாராவது எதையாவது சொன்னா அதை வந்து என்கிட்டயே திரும்ப கேட்டுட்டு இருக்க நீ. அப்ப உனக்கு பொண்டாட்டி இல்ல? நிஜமா இல்லல. பின்ன எதுக்காகடா அவ பொண்டாட்டின்னு ஊர் புறம் சொல்லிட்டு திரியறா? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப எனக்கு திடீர்னு மலையேறா சொல்றா தடி மாடு. எவ்வளவு சொன்னது எனக்கே தெரியாதுப்ல. அதான் அந்த பிரியா இருக்காளே அவதான் எதுக்கு உன் பொண்டாட்டின்னு ஊர் புறம் சொல்லிட்டு திரியறா? என்னல சொல்ற? நிஜமாவா? ஆமாடா எரும மாடே. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீ அவளுக்கு புருஷன், அவ உனக்கு பொண்டாட்டி. நிஜமாவா சொல்ற பூமாரி? என் பிரியா என்ன புருஷன் என்ன சொன்னா? அட பாவி, வெக்கமே இல்லாம பல்ல காட்டிட்டு இருக்க. எவ எனக்கு அண்ணியா வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கணும், அவளைத்தான் நீ விரும்பிட்டு இருக்க. இது ஒரு காலத்துல நடக்காது. அது கிடக்கு, நீ சொல்லு. அவ என்ன புருஷன் என்ன சொன்னா? இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், அது கிடக்கு. அவ என்ன சொன்னான்னு தான் கேட்டுட்டு இருக்கான். பாருண்ணா, நீ நினைக்கிறதுல நான் நினைக்கிறதில்ல, அந்த கடவுள் நினைக்கிறதா நடக்கும். அது நடக்கும். அது நடக்கிறப்ப பாப்போம். சொல்லுப்ல, அவ என்ன சொன்னா? அத போய் அவகிட்டயே கேட்டுக்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு தங்கச்சி என்கிட்ட நீ எப்படி பேசிட்டு இருக்க? நீ ஏன் அண்ணனு மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட மரியாதையா தானே பேசிட்டு இருக்கேன். மரியாதையா? மரியாதை என்னதான் அப்படி நடந்துச்சு சொல்லு. நேத்து நீயும் அவளும் தென்னந்தப்புல என்ன பேசுனீங்க? என்ன பேசணும்? ஒன்னும் பேசலையே. ஓஹோ அப்படியா? ஒன்னும் பேசல? நிஜமா தான்ப்ல. அவகிட்ட கேட்டா எனக்கும் என் புருஷனுக்கு 1000 இருக்குன்னு சொல்றான், குறைஞ்சது 500 இருக்குன்னு சொல்றான். நீ என்னடா ஒன்னும் பேசலன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்தா கேனச்சி மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன சொல்ற? அப்படியே சொன்னா? டேய் நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஒன்னும் பேசாம தான் தென்னந்தோப்புக்குள்ள 1/2 மணி நேரமா இருந்தீங்களா? பாரு, அரஞ்சேன்னு வச்சுக்க, பல்லுகள் எல்லாம் கலண்டுரும். என்ன பேசுதெல்லாம்? நீ கோவப்பட்டா நான் விட்டுருவேனா என்ன? உனக்கு மட்டும் தான் கோவப்பட தெரியுமா? எனக்கு பட தெரியாதா என்ன? இத மட்டும் நான் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொன்னேன்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியல? போய் சொல்லுடி. யார்கிட்ட வேணா என்ன வேணா சொல்லு, எனக்கு எந்த பயமும் கிடையாது. அவ சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல அவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, அவ எனக்கு பொண்டாட்டியா வர்றத நிறுத்தவும் முடியாது. எவ்வளவு திமிரு உனக்கு! அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ இந்த வீட்டுக்கு அண்ணியா வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நான் சும்மா விட்டுருவேனா என்ன? விடமாட்டேன்டா, விடமாட்டேன். இந்த ஜென்மத்துல அவ இந்த வீட்டுக்கு மருமகளாவா, ஏன் எனக்கு அண்ணியாவே வரவிட மாட்டேன். ஏ பிரியா, நீ யாடி எப்படி சொன்ன? நிஜமா தான் சொல்றியா? நீ போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படி எப்படிலாம் பேசுன?
என்னடி நீயும் என் அண்ணனும் தென்னந்தப்புக்களை என்ன பேசுனீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதான் என் புருஷனுக்கும் எனக்கும் 1000 இருக்கும், குறைஞ்சது 500ஆவது இருக்கும்னு சொன்னேன். மிரண்டுட்டா. ஏண்டி நீ இப்படி சொல்லுவா? அவ சும்மாவா இருந்தா? சும்மா தானே இருந்து ஆகணும். நான் பேசின பேச்சுக்கு அப்படியே வாயடைச்சு போய் நின்னுட்டா. அப்படியே பிரியா? ஆமா மது, நான் இப்படிலாம் பேசுவேனே நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மது. டி பாவி, பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் இப்படி பேசவே நினைச்சே பார்க்கலன்னு சொல்ற பாத்தியா? நீனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரியா. சரி சரி, கண்ணு வைக்காத. போ, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்ட அப்படித்தானே? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவன் என்ன சொன்னா தெரியுமா? எப்போ உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுதோ அப்போ நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். என் மனசுல அவன் இருக்குது அவனுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாதானே அவனுக்கு தெரியும். நான் சொல்லாம என் மனசுல அவன் இருக்கான்னு நான் எப்படி புரிய வைக்கிறது மது? அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஆமா, கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயமா தான் இருக்கு. நான் எதுக்காக சக்தி அப்படி சொல்லணும்? ஏன்னா அவ தங்கச்சி கிட்ட போட்ட சவாலுக்காகத்தான் நான் அவனை கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனை நான் முழுசா விரும்பணுமா, முழுசா ஏத்துக்கிட்டாதான் என்ன அவன் விரும்புவானா, அதுக்காகத்தான் அப்படி சொல்றான். ஆமாமா, அதுவும் சரிதான். நான் தான் அவனை விரும்புறேனே, அதே அந்த முட்டா பயலுக்கு தெரிய மாட்டேங்குது. முட்டா பயலா? யாரு, நானா? என்னடா சக்தி இது? உனக்கு வந்த சத்திய சோதனை. சரி விடு, சொன்னா சொல்லிட்டு போற. என்ன பேசுறாங்கன்னு கேட்க வந்தா என்ன பத்தி தான் பேச்சுவார்த்தையே நடந்துகிட்டு இருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும், இதுவும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்காக முட்டா பயிர்லாமா சொல்லுவ நீ? யாரு கேட்க போறா? நமக்குள்ளதானே பேசுறான். நமக்குள்ள பேசுனா என்ன வேணா பேசுவியா நீ? அவனை விட நீ ரொம்ப வருத்தப்படுறாப்ல இருக்கே. நீ பாவண்டி. ஆமா ஆமா, பாவம்தான். நான் ரொம்ப பாவம்தான். இந்த பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்தா என்னென்ன நடக்கும்னு இப்பதான் புரியுது. நீயே சொல்லும் போது என் மனசுல அவன் இருக்கான்னு அவனுக்கு எப்படி புரியும்? அதான் அவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு லூசுடி, என்னையவே குழப்பி விட்டுறான். யாரு, நானா லூசு? பேசுடி பேசு. உன் கழுத்துல தாலி கட்டிக்கிறேன், அப்புறம் இருக்கும் உனக்கு. நான் உன் மனசுல இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரியா. அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் புருஷன் சொன்னாலாம் கொஞ்சம் ஓவர் தானே ஏமாது? அப்படிலாம் இல்ல, உன் மனசுல என்ன தோணுச்சோ அதைத்தானே நீ சொல்லியிருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாமா, எந்த தப்பும் இல்லை. கனவுக்குள்ள போயிட்டாளா? ஏ பிரியா, ஏ லூசு, சொல்லுமா? என்னடி கனவுக்குள்ளேயே போயிட்டா போல. பாடி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. கண்ணுக்கு இப்பதான் குடுக்குழுன்னு இருக்கு. ரொம்ப வெக்கப்படாதடி. சக்தி என்னனுக்கு கொஞ்சம் வச்சுக்க. ஐயையோ பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஐயையோ பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு. சரி, இங்க இருந்து இடத்த காலி பண்ணணும். நம்மள மட்டும் பார்த்தா மானம் கப்பல் ஏறி போயிடும். மாமா ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு? நான் வந்தது அவருக்கு தெரியாமையா இருக்கும். அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றாரு? ஒருவேளை மாமாக்கு என்ன பிடிக்கலையோ? அத்தை பார்த்து வச்சிருக்க பொண்ணுதான் பிடிச்சிருக்கோ? ஒருவேளை அம்மா அப்பா சொன்ன மாதிரி எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அது மட்டும் நடந்துடவே கூடாது. இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றணும். எனக்கும் என் வெற்றி மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். சின்ன வயசுல இருந்து நீங்க தானே சொல்லி வளர்த்தாங்க. இப்போ என்னடனா வேற பொண்ணை பார்த்து வச்சு
இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் சொல்றாங்க. என்னால இதை எப்படி தாங்கிக்க முடியும்? இங்க வந்து 2 நாள் பொழுது ஆகிருச்சு. ஆனா நான் என் மாமாவை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் வந்த விஷயம் எப்படியும் தெரிஞ்சிருக்கும். யாருமே சொல்லாமையா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக மாமா என்ன பார்க்கல? அப்படியே நான் பார்க்க போனாலும் மாமா ரொம்பளையே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாமா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வேணா அழுதுகிட்டா இருக்கா? ஐயோ, இந்த இடத்துல இங்க நின்று எதுக்கு அழுதுட்டு இருக்கா? போய் அவரை கூப்பிட்டு வருவோம். என் வெற்றி மாமாக்கு என்ன பிடிக்கலையா? யாரம்மா அப்படி சொன்னது? உன் வெற்றி மாமாக்கு உன்னை பிடிக்கலன்னு. அப்பா, இப்ப எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பா, நீங்க தானே சொன்னீங்க உன் வெற்றி மாமாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, அவனுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு. ஆமாம்மா, நான் தான் சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன? என்னவா? நான் வெற்றி மாமாவை பார்க்கவே இல்லப்பா. அப்படியே நானா பார்க்க போனாலும் அவரு ரூம்லயே இல்ல. எதுக்காக என்ன மாமா அவாய்ட் பண்றாரு? என்ன ஏன் பார்க்கவே வரல? டியே, இதுக்காடி அழுதுகிட்டு இருக்க கிறுக்கு பிடிச்சவளே. நான் கூட என்னமா ஏதுன்னு நினைச்சிட்டேன். கொத்தாத. இங்க பாருமா ஜோதி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எத்தனை தடவை வேணா சொல்லுவேன், உன் மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. அவனுக்கு ஒன்னா கல்யாணம் பண்றதுலதான் விருப்பம். நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமாமா ஜோதி, நான் உண்மையத்தான் சொல்றேன். அவனோட அம்மாவுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். மத்தபடி அவனுக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. அப்பா, இது எப்படி நடக்கும்? உனக்கு உன் அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் எதுக்காக அழுதுட்டு இருக்க? என் மேல நம்பிக்கை இருக்கப்பல இப்படி அழுதுட்டு இருக்கலாமா? ஆமா ஜோதி, இப்ப இங்க வந்து நீ அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன் அத்தைக்காரி பார்த்தா சந்தேகப்படுவா. அதுக்காகத்தான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பயமா இருக்குமா. இப்பத்தானே சொன்ன அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. உன் நம்பிக்கைய அப்பா எப்படியாவது காப்பாத்துவேன். நீ நினைச்ச மாதிரி உனக்கும் உன் வெற்றி மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். மணமேடையில உன் அத்தை பார்த்து வச்சிருக்க பொண்ணு உட்கார மாட்டா, நீ தான் உட்காருவ. சரியா? சரிப்பா. ஆனா நான் மாமாவை பார்க்கவே இல்லையே. உன் மாமனை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். போதுமா? அவனை பார்த்து அவன் கூட எவ்வளவு நேரம் வேணா பேசு, சரியா? அதை விட்டுட்டு இப்படி அழுகிற வேலை வச்சுக்கிறாத. அப்புறம் நம்ம மேல ஒத்த கறிக்கு சந்தேகம் வந்துடும், சரியா? சரிம்மா. அட பாவிகளா, குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டுட்டே இருக்காங்களே. இந்த குடும்பத்தை எப்படி நம்புறது? பேசாம இந்த விஷயத்த என் மகன் மருமக எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா இந்த கல்யாணத்துல இவங்க போட்ட பிளானும் நடக்காது, அப்புறமா நான் போட்ட பிளானும் நடக்காது. இவங்க போட்ட பிளான் நடந்தாதான் நான் என் பேத்திய என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதுக்காகவாவது இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எந்த விஷயத்த மருதாயி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்களா? நீங்க எப்ப இங்க வந்தீங்க? என்ன மருதாயி, இந்நேரத்துல நீ என் கூட பேசிட்டு தானே இருப்ப. இங்க வந்து தனியா நின்று என்னத்த பேசிட்டு இருக்க? மறந்தே போயிட்டேனே, இவர் என் பின்னாடி வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே. சரி சரி, அதெல்லாம் விடு. எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? ஒன்னும் சொல்லலையே நானு. இல்ல, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. ஐயோ, மறந்துட்டேனுங்க. உனக்கு இதே வேலையா போச்சு. என்ன பண்றது? ஏதாவது ஒரு விஷயத்தை யாபத்துல வச்சுக்கலான்னு நினைச்சா கூட நீங்க இப்படி பின்னாடி வந்து சுரண்டும் போது எனக்கு பயமாயிருதுல்ல, நான் மறந்துட்டேன். என்ன ஆச்சுமா ஜோதி, எதை பார்த்து பயந்து நிக்கிறேன்? அப்பா, அங்க பாருங்க. ஐயோ, இவங்களா? இந்த கிழவனும் கிழவியும் இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ணுதுங்க? அப்பா, நம்ம போட்ட பிளான் கேட்டிருப்பாங்களோ? சேச்சா, பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. 2 பேரும் சாதாரணமா நின்று பேசிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நம்ம போட்ட பிளான் இந்த கிழவி கேட்டிருக்குமா? சேச்சா, இருக்காது. அப்படின்னா இந்நேரத்துல கோவப்பட்டிருக்குமே. கோவப்படுவா. இந்த கிழவி நம்ம பேசுறது ஏதாவது கேட்டு வெளியே போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, இந்த கிழவிய கொன்னாவது என் பொண்ணு உன் தங்கச்சி பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அடியே, நீ வேற எதுக்கடி இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இத மட்டும் இப்ப கிளவி கேட்டுச்சு, அவ்வளவுதான். நம்ம எதுக்குங்க பயப்படுறீங்க?
நான் இருக்கும்போது நீங்க எதுக்காவது பயப்படலாமா? இப்ப பாருங்க. இங்க என்ன பண்றீங்க? நீங்களா? குடும்பத்தோட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா அப்படியே காத்து வாங்கலான்னு. இங்க ஜன்னல் நல்லா வெளிச்சமா இருக்குல்ல. முட்டா பயல நைட் நேரத்துல எப்படிடா வெளிச்சம் வரும்? கூறு கட்டவனே. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். இவர் சரியான கூறு கட்டவர் தான். தேவி, என்னங்க அம்மா சொன்ன மாதிரி நைட்டு தான் எப்படி வெளிச்சம் வரும்? நைட்டு நிலா தானே வரும். ஆமா ஆமா, நைட்டு நிலாதான் வரும். நைட்லாம் வெளிச்சம் வராது தம்பி. ஏய், நான் லூசா இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன லூசாக்க பாக்குறீங்களா? சும்மா இருங்க. எப்படியாவது இந்த கிளடிக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போகணுமா வேணாமா? ஆமா. அப்பா பேசாம இருங்க. என்னம்மா இங்க குடும்பத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அவர் சொன்னாரேம்மா, காத்து வாங்க வந்தோம், அதான் இங்க வந்து நின்றோம். ஓ அப்படியா? நாங்களும் காத்து தான் வாங்க வந்தோம். சரி வா மருதாயி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம தூங்க போலாம். சரிங்க, வாங்க போலாம். எப்படி தப்பிச்சுட்டாங்க? இந்த கிழவனும் கிளவியும் சும்மா வந்திருக்காங்க. இதுல நீ நம்ம போட்ட பிளான கேட்டிருப்பாங்களான்னு பீதியை வேற கிளப்பிட்ட. போய் படுப்போ. சரிங்க. இங்க பாரு ஜோதி, எதையும் போட்டு மனசை குழப்பிக்கிறத சரியா? எல்லாம் நீ நினைச்சது மாதிரி தான் நடக்கும். உனக்கு வெற்றி மாமா கூட தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கான ஏற்பாடு நானும் அப்பாவும் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஏற்பாடுமா? அது நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கிற ஜோதி, உனக்கே ஷாக்கா இருக்கும். ஆமா ஆமா, அதோட சந்தோஷமும் இருக்கும். சரிம்மா, சரி போய் தூங்கு. எதையும் போட்டு மனசை குழப்பிக்கிற கூடாது. கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமா அழகா இருக்கணும், சரியா? உன் மாமாவை நீ பார்க்கலன்ற கவலை தானே உனக்கு. காலையில நீ உன் மாமாவை பார்ப்ப, அவன் கூட சந்தோஷமா பேசுவ, சரியா? நிஜமாவாமா? நிஜமா. உன் அம்மா சொல்றேன்ல, சொல்றத நம்பு, சரியா? சரிம்மா. சரி நான் போய் தூங்குறேன். சரி ஜோதி, போய் நிம்மதியா தூங்கு. உனக்காக அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே இருப்போம். ஆமாம்மா, உன் அம்மா சொன்ன மாதிரி உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உன் அம்மாவோ அப்பாவோ எப்பவும் கூடயே இருப்போம். சரிம்மா. சரிப்பா. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணிக்கிறணும்? நான் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறணும்? என் அம்மா அப்பாவே என்னை புரிஞ்சுக்கிறல. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்காக அவங்க விருப்பப்படி நடந்துக்கிறணும்? ஏன் சந்தோஷப்படி தானே நான் நடந்துக்கிறணும்? நான் இந்த வீட்டில் இருந்தா தானே எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஏன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். இங்க நின்று பேசிக்கிட்டே இருந்தா சரி வராது. அம்மாவாவது அப்பாவாவது நம்மளை வந்து பார்த்துருவாங்க. இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணணும். அப்பனாதான் நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சாரிம்மா, சாரிப்பா. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. எப்ப நீங்களே என்னை புரிஞ்சுக்கலையோ அப்படிப்பட்ட நேரத்துல என்னோட வாழ்க்கைய நான் தானே முடிவு பண்ணிக்கிறணும். குட் பை. இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். ஏய், இந்த நேரத்துல இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்றத கேளு, வா தூங்க போலாம். இப்ப தூங்க பார்த்தா நான் அப்புறம் வரேன், எனக்கு தூக்கம் வரல. ஏய், மணி எத்தனை தெரியுமா? 1 மணி. பேய் பிசாசு கூட நேரம் தூங்க போயிருக்கும். நீ என்ன கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? இப்ப வர போறியா இல்லையா? வர முடியாது. இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க, தூங்கிக்கிட்டு இருக்க ஆத்தால எழுப்பி வழக்கம் மாத்த கொண்டே போட சொல்லுவேன். போ ஒன்னதான் காணோன்னு தேடிட்டு இருக்கான். எங்க அம்மா மாத்திரையை போட்டு படுத்திருக்கோம். இந்நேரம் பூகம்பமே வந்தா கூட எந்திரிக்காது. ஆமாம்மா, அதுவும் சரிதான். மாத்திரையை போட்டு படுத்திருப்பாள்ல பெரிய மனுஷி. நானே மாத்திரையை போட மாட்டேன்றேன். இந்த வயசுல அவளும் மாத்திரையை போட்டு படுத்துடுறா. கை வலிக்குது கால் வலிக்குதுன்றா. என்ன பொம்பளையோ? பாரு, தேவையில்லாம என் அம்மா பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்த ஊருக்குள்ள போய் புரணி பேசுறேன்னு சொல்லி அம்மாட்ட சண்டை எடுத்து விடுறேன் பாத்துக்க. அத்தாடி ஆத்தா, அடியே 3 வேளை கஞ்சி நான் நல்லா குடிக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? என்ன பேசாம போ. இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க, உன் அப்பனை போய் வேண்டாம். என் புள்ள வயக்காட்டுலயும் தோட்டத்திலையும் அல்லும் பகலும் வேலை செஞ்சு இப்பதான் அழுத்து போய் தூங்குது. என் பிள்ளைய எழுப்பக்கூடாது. தெரியுதுல, பேசாம போ, நான் வருவேன். இப்ப நீ வரல, உன் தம்பியை எழுப்பி விட்டுறேன் பாத்துக்க. போய் எழுப்பு. சரியான கும்பகாரனே, இடியே விழுந்தாலும் எந்திக்க மாட்டான். ஆமாமா, அதுவும் சரிதான். லூசு பையன் இடி விழுந்தாலும் எந்திக்க மாட்டான். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? எனக்கு பயமா இருக்குடி, இந்த இருட்டை பார்த்தாலே. தனியா உன்னை விட்டுட்டு போகவும் எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏண்டி நேரத்துல இந்த
கிளட்டு சிரிக்கிய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்க. நான் எனக்கு துணைக்கு உட்காருன்னு சொன்னனா? இல்லல, போ போய் படுத்து தூங்கு. அடியே வாடி, வரலன்னு வச்சுக்க அப்படியே கையார கட்டி உன்னை தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்க. உன்னை தூக்கிட்டு போறதுக்கே ஒரு ஆள் வேணும், நீ என்ன தூக்கிட்டு போறியா? போவியா? சொன்ன கேட்கவே மாட்டேல, என்னமோ பண்ணிட்டு போ. நான் தூக்கிட்டு போறேன்னா இல்லையோ, பேய் பிசாசு வந்து உன்னை தூக்கிட்டு போட்டோம். அப்புறம் தூணுகள்ல சாஞ்சு உட்காந்து ஒப்பாரி வை. இதுக்கு எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா உனக்கு தான் காதல் வந்துருச்சே, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஓஹோ, காதல் வந்தா தூக்கம் வராதா? ஆமா, தூக்கம் வராது, பசிக்காது, தண்ணி கூட தவிக்காது. ஓ அப்படியா? வேற என்னென்ன பண்ணுனா நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. ஏன் உன்னையே மறந்துடுவ. ஆமாமா, நான் என்னையே மறந்துட்டேன். எப்ப பாரு என் மதுவோட ஞாபகத்திலேயே தான் இருக்கேன். டேய் வெற்றி, இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி தாண்டி. பரவாயில்ல, என் மதுவை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். எங்க போயிட்டா? ஒருவேளை பாத்ரூம்க்கு போயிருப்பாளோ? என்ன பாத்ரூம்லயே இல்ல, எங்க போயிருப்பாவ? கபோர்ட்ல துணிமணி ஒண்ணு கூட இல்ல. என்னங்க என்னங்க என்னங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஏன் அழுகுற? இல்லங்க, அவளை காண நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். என்ன சொல்ற? பதறாம இரு முத. எனக்கு நம்பிக்கை இல்ல, அவ எங்கேயோ போயிட்டாங்க. இல்லம்மா, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்க வேணா அங்க கபோர்ட்ல பாருங்க, துணிமணி எதுவுமே கிடையாது, நகை நட்டை எதுவுமே இல்ல. அவ ஓடிதான் போயிருப்பா. நீ இரு, நான் பாக்குறேன். நீ அரைவரையா எதையாவது பாத்துட்டு வந்து வளருவ. போய் பாருங்க. ஐயோ, எதுவுமே இல்ல. நான் சொன்னேன்ல, சொன்னப்ப நீங்க நம்புனீங்களா? ஐயோ, இப்ப என்ன சுதா பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலங்க. இதுக்குதான் சுதா பிள்ளைய அப்பயே பாருன்னு சொன்னேன். நீ கவனமா இருந்தா தானே. நான் கவனமா தாங்க இருந்தேன். இப்ப கூட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு போனேன், தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப எங்க போயிருப்பா? அவளை போய் எங்க தேடுறது? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், இப்படி நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளேங்க. வாங்க தேடி பாப்போம். இதுக்கப்புறம் தேடி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்க. அப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. வாங்க எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம். எங்க போய் தேடுவேன்? இல்ல எங்க போய் தேடுவேன்னு கேக்குறேன். இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்ம வெளியே தலை காட்ட முடியாது. அதனாலதாங்க சொல்றேன், அவளை தேடி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அவ ஓடி போயிட்டான்ற விஷயம் மட்டும் வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீங்களும் நானும் தூக்குல தொங்க வேண்டியதுதாங்க. நீ என்னதான் பண்ணணும்ன்ற? வாங்கங்க போய் தேடி பாப்போம். தேடி கிடைக்க வேணாம். ஏங்க நீங்க அப்படி சொல்றீங்க? நம்ம பண்ண கண்டிப்பா கிடைப்பாங்க. வாங்க போய் தேடி பார்க்கலாம். சரி வா. என்னது, பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. இல்லையே, பின்ன எதுக்காக இப்படி சத்தம் கேக்குது? அஜிஜோ, இவளா இந்த நேரத்துல? இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளுக்கு தூக்கம் வரல. ஏதோ சத்தம் கேக்குதே. இவளுக்கு தெரியாம பின்னாடி எப்படியாவது பதுங்கி ஓடிடணும். இவ மட்டும் என்ன பாத்துறவே கூடாது. பாத்துட்டா அவ்வளவுதான், என் கதையே முடிஞ்சிடும். அதான் ஓடிரு, இவ கண்ணுல மட்டும் மாட்டிராத. லதா தானே? இந்த நேரத்துல இவ எங்க போறா? லதா, ஏன் லதா? பாத்துட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்கவே கூடாது. அதான் நில்றி மட்டும். இப்ப நிக்கல, சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுருவேன். என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? அதான் நான் கேட்கணும், இந்த நேரத்துல நீ எங்க போற? நான் எங்கேயோ போறேன், அதனால உனக்கு என்ன? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க போற? சத்தம் சொல்றேன் இல்ல, நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்னன்னு கேட்டேன். வேலையை மட்டும் பாரு, சரியா? இதை விட்டுட்டு நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்ற ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு தேவையில்லை. சரி, நீ சொல்ல வேணாம். வா, அம்மா அப்பாவுக்கு இப்பயே போன் போட்டு நான் கேட்டுக்கிறேன். இங்க பாரு மது, என் விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு உரிமை இருக்குடி. ஏன்னா நீ என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணம் பண்ணு. அதனால நான் கேட்கதாண்டி செய்வேன். பாரு மது, அந்த உரிமையெல்லாம் உன் மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சாதான். இன்னும் கல்யாணம் முடியல, அந்த கருமம் நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் வெளியூருக்கு ஓடி போறேன். இல்லதான் என்னடி பேசிட்டு இருக்க? கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஓடி போறியா? ஆமா, பின்ன அந்த கருவாப்பையிலெல்லாம் எவ கட்டிக்கிருவா? மூஞ்சியும்
முகரையும் அவனையெல்லாம் எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கிறமா? அவ்வளவு ஏன் அவனோட முறை பொண்ணு நீ. உனக்கே அவனை பிடிக்கலன்றதுனால தானே அவனுக்கு பொண்ணு பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பாருலதா, நீ பண்றது பெரிய தப்பு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல நான் ஓடி போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால என் மாமா தானே அசிங்கப்பட்டு நிப்பாரு. மாமா அசிங்கப்பட்டு நின்னா எனக்கு என்ன, நிக்கலன்னா எனக்கு என்ன? ஏன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி. நீயே சொல்லு, என் ஸ்டைலுக்கும் என் கலருக்கும் அழகுக்கும் அவன் கொஞ்சமாவது பொருத்தமா இருப்பானா? இவ்வளவு திமிரடி உனக்கு. என் மாமா எனக்கு கிடைக்கலையேன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கிடைச்ச நல்ல வாய்ப்பை நீ கை தவற விட போறியா? பாருலதா, நீ எடுத்த முடிவால உன் அம்மா அப்பாவுக்கும் அசிங்கம், என் மாமா குடும்பத்துக்கும் அசிங்கம். நீ பண்றது தப்பு இல்லதா. ஐ டோன்ட் கேர். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. லதா, இங்க பாரு மது, உன் மாமா குடும்பத்து மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க. என்ன வற்புறுத்தாத, சரியா? லதா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, எப்படி மட்டும் பண்ணிடாதடி. என் மாமா எவ்வளவு கனவோட இருந்திருப்பாரு, அவருக்கு கல்யாணம் முடிய போதுன்னு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? அவர் நல்லவருடி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ நல்லா இருப்படி. சும்மா சென்டிமெண்டா பேசி என்ன மடக்கலான்னு பார்க்காத. என் அம்மா அப்பா அவ்வளவு பேசியே நான் மனசு இறங்கல. நீ பேசுறதாவா நான் கேட்க போறேன்? அதான் நான் சொல்றத கேளுடி. ஒருத்தரோட அழகையும் கலரையும் வச்சு மட்டும் ஒருத்தரை எடை போடக்கூடாதுடி. நான் சொல்றத புரிஞ்சுக்கடி. முடியாது முடியாது முடியாது. என்னால உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ அக்கறை இருந்தா நீ தான் நல்லவளாச்சே. உன் மாமாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதானே? நீ அழகுல என்ன குறைச்சலா இருக்க? அழகாத்தானே இருக்க. நான் சொல்றது சரிதானே? எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்டி. ஆனா நீ கிடைக்க போற நல்ல வாழ்க்கைய இழக்க போறேல. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால பேச முடியாதுலதான். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ரொம்ப சந்தோஷம். என்ன ஆளை விடு, சரியா? ஏலதா, அம்மா போதுமாடி. சந்தோஷமா சந்தோஷமா. இப்ப பாரு, யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்து என் அம்மாவை என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்க்கை நாசமா போகுதுடி. எல்லாம் ஒன்னாலதான். பொம்பளை பிள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு நல்ல அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டேடி. நான் நம்பினதுக்கு எங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். அடிக்காதம்மா, அடிக்காதம்மா, அடிக்காதீங்கம்மா. ஏன் அப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. வாய மூடுறி. இங்க நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் பாட்டுக்க போயிருப்பேன். வாய மூடுறி, வாய மூடுறி. இன்னும் 4 சேர்த்து போட அவளுக்கு. அப்பா, என்ன அப்பான்னு கூப்பிடாத. உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு எனக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டேல நீ. நாங்க பார்த்த பையன் வேண்டாம், நாங்க சம்பாதிச்ச சொத்து நகை மட்டும் உனக்கு வேணுமா? பெட்டிய குடி. வேண்டாம்மா, வேண்டாம்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க? அம்மா, ஏன் அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருமா மதம், நீயே சொல்லு. அந்த குடும்பத்துக்கு என்ன குறைச்சல்? அந்த பையனுக்கு என்னம்மா குறைச்சல்? நீயே சொல்லு. உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து அந்த பையனை கட்டிக்க மாட்டியா என்ன? சொல்லுமா மது, அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீயா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறவியா, பண்ணிக்கிற மாட்டியா? என் மாமா மாதிரி ஒரு பையன் கிடைக்க ஒரு பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி வேணும்னு சொல்லுவேம்மா? அடி கேட்டியா? உன் காதுல இடி எதுவும் விடுகல. அவ சொல்றத கேட்டியா கேட்கலையா? இங்க பாருலதா, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் மட்டும் நினைக்காத. உனக்கு இப்ப தெரியாது, பின்னாடி காலத்துல நீ கஷ்டப்படுறப்பதான் தெரியும் எதுக்காகடா நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் அம்மா அப்பா கூட போலதா அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடி பாத்தியா, அது புள்ள, அது அவ மாமா. அவ சப்போர்ட் பண்ணத்தான் செய்வா. இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல. விடு சுதா, அப்படியே போகட்டும். போயிருடி, இங்க இருந்து போயிரு. எங்க கண்ணு முன்னாடி நிக்காத. ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உன்னை எனக்கு பிடிக்கலமா. ஒருத்தரோட நிறத்தையும் தோற்றத்தையும் வச்சு மட்டும் அவரை எடை போடாதன்னு நான் அப்பயே சொன்னேன்லதா. பின்ன ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? திருந்த மாட்டாமா, இவ திருந்தவே மாட்டா. போடி போ, எங்க போனோமோ போ. காலையில நானும் அப்பாவும் பிணமா அந்த வீட்டுல கிடப்போம். அப்ப நீ சந்தோஷமா இரு. அப்படி சொல்லாதம்மா. அதான் அவங்கள கஷ்டப்படுத்தாதலதா. தயவு செஞ்சு நீ உன் அம்மா அப்பா கூட போயிரலதா. தயவு செஞ்சு வந்துருடி. சரிம்மா, உங்களுக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் வீட்டுக்கு வர்றேன். மற்றபடி எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே கிடையாது. ரொம்ப நன்றிம்மா மது. ஐயோ, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கையை இறக்குங்க. அம்மாடி மது, இந்த விஷயத்த
வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. எங்களால வெளியே தலை காட்ட முடியாது. உங்களால நாங்க பட்ட அசிங்கமே போதும். இதுக்கப்புறமும் நாங்க அசிங்கப்பட விரும்பலம்மா. ஐயோ, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றிமா மதன். உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. அந்த கடவுள் ஏன் எங்க வாழ்க்கையில இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காரு? நான் என் மாமா வேணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவ என் மாமா மேல துளி கூட விருப்பமே இல்லாம வேணும்னு நினைக்கிறா. ஏன் என் மாமாவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த கடவுள் முடிவு பண்ணாரு? எதுவா இருந்தாலும் சரி, என் மாமா நல்லா இருக்கணும். அவர் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.